வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, விரால் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ஆசைப்பட்டு நான் இந்த மீனை வாங்கிட்டு நான் பட்ட பாடு இருக்குங்களே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இது மேலேயே ரொம்ப குழன்னு இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மீனை சாப்பிட்டதும் கிடையாது. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மீனை க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. இதை நான் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மீன் மேலே ரொம்ப குழன்னு இருந்துச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கடல்லேருந்து வர்ற மீனும் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்குள்ள. பட் இந்தளவுக்கு இருக்காது. இந்த மீனில் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் சாம்பல் மண்ணை போட்டு தேய்ச்சா இது போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி செய்யக்குள்ள அந்த மீன் சாகாத மாதிரியே இருந்துச்சு. அதோட ஹார்ட் பீட்டிங் கையிலேயே கேட்குற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எப்படி உயிரோட துள்ளி பயந்துட்டேன் ரொம்ப. சாகவே இல்லை. நாங்களும் எப்படியோ பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் நேரம் அமைதியாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் எழுந்து துள்ள ஆரம்பிச்சிடுது. அந்த மீனுக்கு மேலே முதல்ல சாம்பலோ மண்ணோ எதையாவது போட்டு நல்லா தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சிட்டு அப்போ தான் அதுக்கு மேலே இருக்கிற வழவழப்புலாம் போகும்னு சொல்லியிருந்தாங்க. மீன் வாங்கக்குள்ளே அவங்களே சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற குழகுழப்புலாம் போயிடும். அப்போ கறிகிறதுக்கோ க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் மண்ணை போட்டு ஒரு 10 நிமிஷமாக தேய்க்கிறேன். தேய்க்க மண் தான் காலியாகுதுக்கோசம் நானும் ஒவ்வொரு தடவையும் தேய்க்கக்குள்ளேயும் அந்த குழகுழப்பு அப்படியே தான் இருந்துச்சு. அதே போல் மீனும் உயிரோடு இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு பயம். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மண்ணை போட்டு தேய்ச்சி அதோட குழகுழப்புலாம் கட்டையெல்லாம் போட்டு தேய்ச்சேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழகுழப்புலாம் போயிடுன்னு சொல்லிட்டு சொரன்னு இருக்கிற பக்கத்தை வச்சு அந்த மண்ணெல்லாம் அந்த செதுலாம் சேர்த்து வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக அதுக்கு மேலே இருக்கிற அந்த வழவழப்புலாம் மண்ணை போட்டு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் இடையில வேறு நான் பெரிய மீனை சாம்பலை போட்டு மண்ணை போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கக்குள்ள பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டி மீன் வேறு துள்ள ஆரம்பிடுச்சு. நீங்களே பாருங்களேன். அது ரொம்ப பயந்துட்டேன் நான். அது பக்கத்தில் போகவே பயமாக இருந்துச்சு. அது இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. நான் பெரிய மீனில் போய் கையை வைக்கிற நேரம்லாம் குட்டி மீனும் உயிரோடு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு வழியாக நம்ம மீன் மேலே இருக்கிற வழவழப்புலாம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ளே அது மறுபடியும் துள்ள ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மீனை கட்டையால் அடிக்க சொல்லியிருந்தாங்க. அதை அடித்து கொடுத்தாங்க. அது அப்பையும் சாகலை, அப்பையும் துடிக்குது. எனக்கு அதை எப்படி தான் க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்பவும் நைட் ஆகிடுச்சு. கடையிலையும் போய் க்ளீன் பண்ண முடியாது. எப்படியோ ஒரு வழியாக பயந்துக்கிட்டே அந்த சைடில் இருக்கிற அந்த செதெல்லாம் அரிஞ்சு எடுத்தாச்சு. நம்ம அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அரிஞ்சு எடுத்துட்டேன். பயந்துகிட்டே தான் அரிஞ்சேன் நான். இதை க்ளீன் பண்ணுற வரைக்கும் நான் இந்த மாதிரி பயந்ததே கிடையாது. மீனை க்ளீன் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நான் அதோட ஹார்ட் பீட்லாம் என் கையிலேயே கேட்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இதை க்ளீன் பண்ணி எடுக்கக்குள்ள. இந்த வயிற்று பக்கம் இருக்கிற அந்த முள்ளையும் நம்ம அரிஞ்சு எடுத்துடலாம். மண் இல்லாமல் இதை பிடிக்கவே முடியல. நம்ம இவ்வளோ நேரம் மண்ணை போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து அந்த வழவழப்புலாம் அப்போ கூட போகல. அது கேட்டதுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி நம்ம ரெகுலராக இதை சாப்பிட்டு இருந்தாலும் நமக்கு இந்த மீனை பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மீன் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கிறது நல்லது தான், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்களே பாருங்கள், என்னால் அந்த சைடில் இருக்கிற அந்த முள்ளுலாம் அரிஞ்சதுக்கப்புறம் கூட அது உயிரோடு தான் இருந்துச்சு. நான் பயந்துக்கிட்டே தான் அரிஞ்சேன். கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு எனக்கு. அதனாலே எனக்கு சாப்பிட சுத்தமாக பிடிக்கல. அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு விருப்பமே இல்லை அதை சாப்பிட்றதுக்கு. சைடில் இருக்கிற முள்ளையும் நான் பொறுமையாக பயந்துக்கிட்டே தான் அரிஞ்சேன். முள்ளையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் மண் போட்டு பிடிச்சிக்கலாம். இல்லை பிடிக்க முடியல என்னால். மறுபடியும் மண் போட்ட மாதிரி செதில் கொஞ்சம் அடிச்சிக்கலாம். நம்ம உங்களுக்கு நம்ம மீனை பிடிக்கிற விதமே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு பயந்துகிட்டே பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி நெழியுது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. எங்கள் வீட்டுக்காரும் கட்டையை வச்சு மண்டையில் அடித்து தான் கொடுத்தாங்க. அது அப்படி தான் அடிக்க சொல்லியிருந்தாங்க. நெழிகிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு மீன் இப்படிலாம் பண்ணதுக்கப்புறமும் உயிரோடு இருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதை. இந்த மாதிரி ஒரு மீன் இப்படி இவ்வளோ மண்டையில் அடித்ததுக்கப்புறமும் உயிரோடு இருக்கிறது. இப்படி அந்த கடைசியாக நம்ம அந்த செதிலெல்லாம் பொறுமையாக எடுத்தாச்சு. பாருங்க, மண்ணெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இருக்கிற இன்னொரு மீனையும் அதே போல் மண்ணை போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ குழகுழப்பு வருது பாருங்கள்.
ஆல்ரெடி நம்ம மண்ணை போட்டு தேய்ச்சோம். அப்படி இருந்தும் செதில் எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ குழகுழப்பு இருக்குது அதில். ஏன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ மீனை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மீனோட தலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தலையை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலையும் எடுத்துடலாம். இதில் குடல் கூட ரொம்ப அதிகமாக இல்லை. மீன் பெருசாக இருக்குன்னா குடல் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த மீனில். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். சைஸே கரெக்டாக இருக்கும் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கும். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இதே போல் எல்லா மீனையும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். மீன்லாம் பீஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ தலையை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தலையை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதோடய வாய் பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். மண்ணெல்லாம் போட்டு பிடிச்சி பார்த்தேன். மேலே ஒரே அந்த வழும்பு இருக்கிறதுனால என்னால் பிடிச்சி அறியவே முடியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன். அது கட் ஆகிற மாதிரியே தெரியல. நானும் 2 விதமாக ட்ரை பண்ணேன். அதுவும் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. சாமர்த்தியமாக முடியல. அதனால் நான் அப்படியே அதை விட்டுட்டு சைடில் இருக்கிற பூவை மட்டும் செதில் பக்கம் இருக்குது இல்லைங்க, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே 2 பக்கமும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வயிற்று பக்கம் இருக்கிற சதையை கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ தான் அதில் இருக்க குடல்லாம் எடுக்க முடியுன்றதுக்காக. அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மீன் உயிரோடு இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. முடியவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பயந்துக்கிட்டே தான் அரிஞ்சேன் நான். இப்படியே ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வயிற்று பக்கத்தை கட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோட நாக்கு இருந்துச்சு, அதை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த பூன்னு சொல்லுவாங்க, மீனுக்கு மண்டைக்குள்ளே இருக்கும் இல்லைங்க, அந்த பூ அந்த நாக்கு அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அந்த சதையை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த மீனை க்ளீன் பண்ணக்குள்ளே மண் இல்லைன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணவே முடியாது. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. தலையை நம்ம அப்படியே தான் போட போகிறோம். அவ்வளோதான். இருக்கிற சின்ன மீனையும் இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் தலையை 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இது வயிற்றுக்குள்ளே குட்டியாக 2 செனை இருந்துச்சு. இல்லை, இதில் என்ன அதிசயம்னா பெரிய மீனில் செனை இல்லை. இது பார்க்குறது ரொம்ப குட்டி மீனாக இருந்துச்சு. இதுக்குள்ளே 2 செனை இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு பசங்க சொல்லியிருந்தாங்க. நல்லா 2 சனி நல்லா முத்து முத்தாக இருந்துச்சு. பாருங்கள், செனை எடுத்ததுக்கப்புறம் இதே போல் ஃபஸ்ட்டு மீனை எப்படி கட் பண்ணி எடுத்தனோ அதே போல் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மீனை நல்லா பீஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியில் ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம மண்ணெல்லாம் தேய்ச்சி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோம், அது மேலே இருக்கிற அந்த வழவழப்பெல்லாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா 4லேருந்து 5 தடவை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. முடிஞ்சால் உப்பு போட்டு கூட வாஷ் பண்ணுங்கள். நான் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணேன். ஒரு 2 தடவை உப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 4 தடவை 5 தடவை 4லேருந்து 5 தடவை தலையில் நல்லா கழுவி எடுத்துக்கங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறது நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டியில் செய்யக்குள்ள இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா கையாலே நுணுக்குனாப்போல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 2 ஒரு அரை 2 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஒரு 1 லிட்டரு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரைச்சிக்கங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. வதக்கிலாம் செய்ய போகிறதில்ல, இந்த மாதிரி வதக்காமலே இந்த எப்பவும் எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடில் செய்ய போகிறேன். செஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் குழம்பு கொதித்து மேலே வராது, அதுக்காக தான். இப்போ நம்ம அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வரணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா மீனை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் புளிஞ்சா போல் சேர்த்துக்குங்க. கூடவே மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு மாங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு நார்மல் சைஸாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு கிடையாது எங்கள் வீட்டில். மாங்காவோட டேஸ்ட்டாக மீன் குழம்பு எடுத்து கொடுக்கும். மாங்காவை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்லேயே இருந்துச்சுன்னா நம்மளோட மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே குழம்பு நல்லா சிம்லேயே இருந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை கமகமன்னு இருக்குது. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம். தாளிப்புக்கு வடகம் எதுவும் நான் சேர்க்க மாட்டேன், அதனால் ஒரு அரை துண்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் நான். அந்த வெங்காயத்தை தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இறக்கி வச்ச குழம்புல இப்போது சேர்த்துக்கலாம் தாளிப்பை. அவ்வளோதான். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க, மீன் உடஞ்சிரும். ஒரு மீன் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் சாப்பிட முடியல. எனக்கு பிடிக்கல. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஏனே தெரியல. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர சொன்னதே நான் தான். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. அது எனக்கு ஒத்துக்கல, ஏன்னு தெரியல எனக்கு. அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மெத்தடில் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.